மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஜூன் 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? ஜூன் மாசம் 1ஆம் தேதி பயிற்சியாக போகும் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? எக்ஸலண்டா இருக்கும், அபரிதமா இருக்கும். இந்த குரு பயிற்சியிலேயே ரொம்ப அற்புதமான பலன்களை பார்க்க போறது இல்ல. முதல் இடத்துல இருக்கவங்க மிதுன ராசி தான். அடுத்தபடியா மகரத்தை சொல்லலாம். ஒரு 5 ராசி இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம மிதுன ராசி எடுத்துக்கிடுவோம். இதுல மிதுன ராசிக்கு இவ்வளவு நாள் ஜென்ம குரு, ராசிக்குள்ள குரு உட்கார்ந்து இருந்தார். ஜென்ம வியாழன் கண்டிப்பான முறையில நல்ல பலன்களை தரமாட்டார். வெளியே நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்தாலும் வீட்டுக்குள்ள சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அப்ப இப்ப குரு 2ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. அப்ப இவர் என்ன மாதிரியான இடத்துக்கு அதிபதி? மிதுன ராசிக்கு 7-10 கூடையவர். அப்ப 10ஆம் வீடுங்கிறது தொழில் வீடு. தொழில் வேலையை குறிக்கக்கூடிய பாவத்துக்கு அதிபதி உச்சமாகி 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ல சனி அருமையா உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப என்ன ஒரு எக்ஸலண்டான அமைப்பு பாருங்களேன். கேந்திரத்துல 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறார் குரு வீட்டுல. அந்த குரு உச்சமாகி அந்த இடத்தை பார்க்கிறாரு. அப்ப தொழில் ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் பார்க்க போறாங்க. மிதுன ராசிக்காரவங்க புதுசா ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்யலாம். உங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை செஞ்சுட்டு நீங்க தாராளமாக புதிய தொழில் செய்யலாம். வேலை மாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் அல்லது பொருளாதார முன்னேற்றம் அல்லது வருமான பெருக்கம். நான் ஒன்னு பிளான் பண்ணேன், அது இப்ப நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நீங்க பிளான் பண்ண விஷயம் பூராமே இப்ப பாசிட்டிவா நடக்க போகுது. குருவினுடைய பார்வை 6, 8, 10 எல்லாம் பார்க்கறதுனால 6ஆம் இடம் 8ஆம் இடம்ங்கிறது திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், கடன் பிரச்சனை குறைவது, உடல்நல பாதிப்புல இருந்து வெளியே வர்றது போன்ற நல்ல பலன்களை இந்த மிதுன ராசிக்காரவங்க சந்திக்க போறாங்க. மிதுன ராசிக்கு அதி அற்புதமான சிறப்பான பலன்கள். குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரப்போகுது. வருமானத்துக்கும் பஞ்சம் இல்லாம இந்த ஒரு வருஷம் அருமையான பலன்களை இந்த மிதுன ராசிக்காரவங்க சந்திக்க போறாங்க.